ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்கள் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த பிள்ளை பார்த்துருக்கீங்கப்பா, ஒரு வேறு லெவல் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கான டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் பண்ண வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து மேக் பண்ணப்பா. இந்த வீடியோ மட்டும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, ஸோ நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி அதை மறக்காம ஆளுங்களை கொடுத்து வச்சுருங்க. இப்போ வாங்க நண்பா, அந்த வீடியோ இப்படி மேக் பண்ண பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அலைமாஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ உங்கள்கிட்ட அலைமாஸில் நான் அந்த கீழே கொடுத்துருக்க லிங்கில் மறக்காமல் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து புதுசாக வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி நான் வீடியோஸ் வந்து டிஃப்ரெண்டான டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ நான் வந்து போடுவேன். ஓகேவா, சரி இப்போ ஓப்பன் பண்ணிட்டு கீழே பாருங்கள், சென்டர் ப்ளஸ் சென்டராக வந்து கிளிக் பண்ணிட்டு ரேஷியோ வந்து 9 சூப்பர் கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ கொடுத்துருங்க. நான் வந்து 9 சூப்பர் கொடுத்துறேன். ஃபுல் சைஸ் கொடுத்துட்டு கீழே 1080p பேமெண்ட் வந்து ஒரு 30 பேஜ் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கொடுத்துருங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து மாறி இருந்துச்சு அப்படின்னா அந்த பக்கத்தில் ஒரு ஏரமாக இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ண அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து காமிக்கும். அதில் எல்லாம் நான் சொன்ன வழி வச்சுருங்க. 1080p பேமெண்ட் வந்து ஒரு 30 பேஜ் பேக்ரவுண்டு பிளாக் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து வச்சுட்ருக்கோம். ஸோ அது கொடுத்துட்டு கீழே ப்ளஸ் சென்டராக கிளிக் பண்ணி இப்போ நான் மீடியாவில் போய்ட்டு இமேஜ் இது பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சிட்டு ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே டாட்டா கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போஸ் கொடுத்தியாமனா இமேஜ் அந்த ஸ்க்ரீனில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆடாக்குன்னு இமேஜ் பாருங்கள். டிஃபால்ட் வந்து ஒரு 2 செகண்ட் தான் இருக்கும். இப்போ அந்த முள்ளை எனக்கு பண்ணிட்டு பாலை ஃபுல்லாக அழுத்தினாங்கன்னா இமேஜ் ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்கும். இப்போ நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போல அவ்வளோ வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து கட் பண்ணிடுங்க. நான் சும்மா வந்து ஒரு 10 செகண்ட் வச்சுக்கிறேன் சொல்லி கொடுக்குறதுனால. ஓகேவா, இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு தேவையான வந்து கட் ஆகிடும். நீங்கள் 30 செகண்ட் வீடியோ மேக் பண்ண போயிடலாம். 30 செகண்ட் வச்சுட்டு நான் இப்போ வந்து சொன்னது மாதிரி வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம், இந்த இமேஜ் நம்ம வந்து கொஞ்சம் இந்த கலர் வந்து கொடுக்க போகிறோம். உங்களுக்கு இதே கலர் வேணும் அப்படின்னா விட்டுருங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் இமேஜ் கொஞ்சம் நல்லா அந்த பிரைட்டாக வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஓகேவா, அந்த எஃபெக்ட் எப்படின்னு பார்க்கலாம். ஒரு எஃபெக்ட் மட்டும் தான். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் பேர் கொடுத்துட்டு இதில் வந்து பாருங்கள் கலர் லைட் இருக்கும். அதில் எப்படி தான் பாருங்கள் ஃபஸ்ட்லேயே பாருங்கள் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் இருக்கும். அதை மட்டும் கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து உள்ளே வந்துருங்க. ஸோ வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு +9 வச்சுங்க. 0ல் இருக்கும், நீங்கள் வந்து ஒரு 9 வச்சுங்க. ஐயோ, அடுத்து கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட் வழி பார்த்தீங்கன்னா ஒரு +21க்கு வந்து கொண்டு போயிடுங்க. இப்போ பாருங்கள் இமேஜ் கொஞ்சம் கிளாரிட்டி கடுமையாக இருக்கும் பார்க்குறேன். ஓகேவா, ஸோ +22 இல்லைனா வந்து ஒரு 22 வச்சுருங்க கான்ட்ராஸ்ட் வேல்யூ. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியில் பார்த்துருவீங்க. அந்த இமேஜ் வந்து லைட்டாக மூவ் ஆகிருக்கும் அப் அண்ட் டவுனில். அது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். பார்க்கணும் இந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் ஆப்பிட்டு கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ரான்ஸ்லாம் போட்டு ஓஸ்லேட் இருக்கும். அந்த ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து உள்ளே வந்துருங்க. வந்துட்டு ஓஸ்லேட் ஆப்பிட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வர ஆங்கிள் வந்து 45 இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 80க்கு வந்து கொண்டு போயிருங்க. கரெக்டாக 80 வச்சுருங்க. இப்போ வந்து கீழே பாருங்கள் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 0.40 வச்சுங்க. ஓகேவா, கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். 0.40. அடுத்து மேக்னெட்டை கிளிக் பண்ணிட்டு ஒரு 15 வச்சுருந்து கரெக்டாக வச்சுருங்க. ஓகேவா, இப்போ நான் ப்ளே பண்ணுறேங்க. ஸோ பாருங்கள் நண்பா, லைட்டாக தான் மூவ் ஆகும் இமேஜ், பார்க்கவே வேறு லெவலாக இருக்கும். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி 3 ட்ரான்ஸ்ல போய்ட்டு ஸ்கேலர்ஸில் போய்ட்டு லைட்டாக ஜூம் பண்ணி விட்ருங்க. அப்போ அந்த சைடில் அந்த பேக்ரவுண்ட் அந்த பிளாக் கலர் வந்து அந்த தெரியாது. லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணி விட்ருங்க. அப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஓகேவா, இப்போ அடுத்து என்ன பண்ணால் நம்ம ஆடியோ பண்ண போகிறோம். ப்ளஸ்னை கிளிக் பண்ணிட்டு நான் ஆடியோ பண்ணிக்கிறேன். 3வது போய்ட்டு அந்த ப்ளஸ்னை கொடுத்தா டேரெக்டாக ஆடியோ நட் ஆகிடும். ஸோ அட்டாக நான் வால்யூமில் போய்ட்டு நான் ஃபுல்லாக வந்து 0 ஆக்கிக்கிறேன். வால்யூமே நான் ப்ளே பண்ணி காமிக்க முடியாது ஆடியோஸோட, ஏன்னா எனக்கு வந்து காப்பி ரைட்டிங் கொடுப்பாங்க. அதுக்காக தான் நான் வந்து வால்யூம் வந்து ஃபுல்லாக வந்து மூட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, நீங்கள் எடிட் பண்ண போகிறோம், நீங்கள் எந்த ஒரு வால்யூம் வந்து மூட் பண்ணலாம் அப்படியே வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ உங்களை கையை வச்சு இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ஆடியோஸ் அந்த இமேஜ் கீழே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இந்த ஆடியோஸுமே நான் வந்து தேவையான நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் 10 செகண்ட் வந்து உங்கள் வீடியோ வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு 10 செகண்ட் வச்சு இந்த ஆடியோஸை நான் வந்து ஒரு 10 செகண்ட் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அந்த கிளிக் பண்ணி லாஸ்ட் கொடுத்தா தேவையான கட் ஆகிடும். ஓகேவா, இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக பார்த்தா வந்து டெக்ஸ்ட் அடி பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் அனிமேஷன் ரொம்பவே ஈஸி தான், ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. ஓகேவா, அது எப்படி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா, இப்போ அங்கே அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இப்போ அந்த சாங் லைனாக நான் வந்து இது பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே நான் இது பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, டைப் பண்ணிட்டு நான் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணி வந்து இந்த ஃபாண்டை வச்சுட்டு டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி கீழே வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட்டுக்கு சைஸு உங்களுக்கு என்ன வேணுமோ அளவு கொடுத்துருங்க. ரொம்பவும் பெருசாக வந்து கொடுத்துறாதீங்க. ஒரு 28 இல்லைன்னா இந்த ஒரு 32 வந்து கரெக்டாக இருக்கும். அதில் வச்சுங்க. வச்சுட்டு இந்த கலர் ஐக்கனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் வந்து ஒயிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு பார்டரில் போய்ட்டு சைடில் பார்த்தா 2 பாக்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி அட்பாடை கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடை கிளிக் பண்ணி கீழே அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பிளாக் கொடுத்துட்டு சைஸ் வந்து ஒரு 20 கொடுத்துருங்க. அதுக்கு மேலே வேணாம். கீழே ஒரு பாக்ஸில் கிளிக் பண்ணி ஷேடோ ஆஃபில் இருக்கும். அது ஆன் பண்ணிவிட்டிங்கன்னா கீழே பாக்ஸ் வந்து பிளாக் கொடுத்துருங்க. சைஸ் வந்து ஒரு 10 வச்சுங்க. ஸோ போதும். ஸோ அவ்வளோ நண்பா, இதை மட்டும் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஐக்கன் மட்டும் முள்ளு இருக்கும். அதை அப்படி வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த பால் வந்துட்டு லெஃப்ட் சைடு இழுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இழுத்துட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாக வந்து ட்ராக்காக இருக்கும்.
நீங்கள் எத்தனை வீடியோ மேக் பண்ணப்போ அவ்வளோ வச்சுட்டு அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் கொடுத்தா தேவையான வந்து கட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். நல்லா வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் எந்த இடத்த முடியாது அந்த ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு சென்டரை கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கட் ஆகிடும். அங்கே நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். பொறுமையாக ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த இடத்துல முடியுது அப்படின்னா அடுத்த இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி சென்டர் கொடுத்தா கரெக்டாக படத்தில் இந்த இடத்துல ஆரம்பிக்கும் 3.4 ஆரம்பிக்குது. அடுத்த இந்த இடத்துல முடியும் கரெக்டாக பார்த்துட்டு அந்த டெக்ஸ்ட் கிளிக் சென்டர் கொடுத்தா கரெக்டாக நம்ம இங்கே ப்ளே பண்ணி பார்த்துட்டு அடுத்த லைனை நீங்கள் வந்து இது பண்ணிங்க. இந்த மாதிரி வந்து கட் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு எல்லா லைனுமே பாருங்கள் மலையில் நனையும். ஸோ அதுவே தான் எல்லா வார்த்தையுமே இருக்கும். ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து அந்த வார்த்தை கரெக்டாக வந்துடும். அந்த ஆடியோஸ் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் மலையில் நனையும். அடுத்ததுமே வந்து அடுத்த வார்த்தை மாறும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் அந்த சான்டை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸில் விட்டு இந்த இடத்துல என்ன வார்த்தை வருதுங்கிறத நீங்கள் இதில் டைப் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து இது பண்ணிங்கன்னா டைப் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுமே நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கு நண்பா. ஸோ பொறுமையாக எடிட் பண்ணுங்கள். நான் வந்து சொல்லி ஒரு நேரம் மட்டும் ஒரு 2 டெக்ஸ்ட் மட்டும் எடிட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். வீடியோஸை மட்டும் ஸ்கிப் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக அந்த எஃபெக்ட் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடக்ட் இருக்கும். ஸோ அதில் உள்ள பாருங்கள் ரிஃபன் எஃபெக்ட். ஸோ அந்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டு கொடுத்து உள்ளார வந்துருங்க. வந்துட்டு மேக்னெட்டை கிளிக் பண்ணிட்டு ஒரு 1.00 வந்து கொண்டு போயிருங்க ஃபுல்லாக. ஓகேவா? அடுத்து வந்து ஃப்ரீக்வன்சியை கிளிக் பண்ணிட்டு ஒரு 3 அப்படியே இருக்கட்டும். அடுத்து வித்தை கிளிக் பண்ணிட்டு வித்தோட வந்து ஒரு 5 வச்சுக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. 5 வர வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள். ஓகேவா? ஸோ அந்த வித்தோட வந்து 5 வச்சுக்கோங்க. அடுத்து பேச கிளிக் பண்ணிட்டு நம்ம 2 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், டெக்ஸ்ட்டோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேம். இப்போ இந்த எண்டில் ஆட் பண்ணிங்க மெத்தடோட வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு 4.59 வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. 4.58 இல்லை 4.9 வச்சுருங்க. 4.59. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு கீழே வந்தீங்கன்னா ஆஃப்செட்டை கிளிக் பண்ணி என்ன வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு -0.150 வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆஃப்செட்டை வந்து கிளிக் பண்ணியோட வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு -150 வச்சுருங்க. ஓகேவா? -150. ஓகேவா? இல்லைன்னா வந்து ஒரு 160 கூட வைக்கலாம். ஓகேவா? -160 இல்லைன்னா வந்து இதிலே இருக்கட்டும். ஓகே வச்சுங்க. கலரை கிளிக் பண்ணி அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ரெட்டு கொடுத்துருங்க. என்ன கலர் கொடுத்துட்டு இப்போ இந்த சைடில் இந்த கலர் ஐக்கான் இருக்கும் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த பாலை நீங்கள் ஃபுல்லாக கண்டரில் வச்சுக்கலாம். இல்லைனா விட்டுடலாம். அதே கலர் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் விட்டுக்கலாம். உங்களோட விருப்பம் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிடுங்க. கீழே வந்து ஸ்மூத்திங்கை கிளிக் பண்ணிட்டு ஒரு 20 வச்சுங்க. ஸோ அதுக்கு மேலே வேணாம். 20 இல்லைனா வந்து ஒரு 21 வச்சுங்க. 0.21. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இதே மாதிரி வந்து பண்ணால் போதும். வேறு எதுவுமே இல்லை சேஞ்சிங் வந்து பண்ண வேணாம். ஓகேவா? நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் இந்த எஃபெக்ட்டை உள்ளே பார்த்தா அந்த ரெட் கலர் வந்து ப்ளே ஆகும். பார்க்க வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். ஓகேவா? அதுக்காக இந்த எஃபெக்ட் இந்த ரிஃபன் எஃபெக்ட். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம வந்து இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அங்கே இந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இல்லை டெக்ஸ்ட் இருக்கும். இல்லை டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். அதை ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து உள்ளே வந்துடுங்க. வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேம், டெக்ஸ்ட்டோட லாஸ்ட்டில் தள்ளி ஒரு 5 செகண்ட் முடி வச்சுட்டு ஒரு கீப்ரேம் ஆட் பண்ணிட்டு இப்போ 70 வழி பார்த்தீங்கன்னா வந்து +100 வந்து கொண்டு போயிருங்க. ஓகேவா? கொண்டு போயிட்டு எண்டு பேசலாம் விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து லேயில் இருக்கட்டும். கீழே வந்துட்டு வந்து ஆங்கில ஸ்கேலாக விட்டுருங்க. ஸ்டெச்சுக்கு வந்துடுங்க. டேரெக்டாக வந்துட்டு இல்லை வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு 1.78 வந்து கொண்டு போயிருங்க ஸ்டெச்சை. ஓகேவா? 1.78 ஸ்டெச்சு. ஆல்பாம்லாம் அப்படியே விட்டுருங்க. ஈஸின் +100 ஈஸ் அவுட் வந்து -100 வந்து கொண்டு போயிருங்க. ஓவர்லேப் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஓவர்லேப்லேருந்து ஃபுல்லாக வச்சுருங்க. 1000 வந்து கொண்டு போயிருங்க 1000க்கு. ஓகேவா? ஃபுல்லாக வந்து ஓவர்லேப் வந்து 1000 கொண்டு போயிருங்க. கீழே பாருங்கள் ஸ்கொயர் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்மூத் கொடுத்துருங்க. ஸோ வேலை அவ்வளோதான் நம்ம முடிச்சு. இப்போ இந்த எஃபெக்ட் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா? இப்போ அடுத்த ஒரு எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அங்கே இந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீசனபிள் பிட்டில் வந்து வெளில வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஞ்ச் ப்ளக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டி கொடுத்து உள்ளே வந்துடுங்க. வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்தை விட்டுருங்க. ஸ்ட்ரென்த்தை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேம், டெக்ஸ்ட்டுக்கும் கொஞ்சம் தள்ளி ஒரு 5 செகண்ட் தள்ளி இந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு கீப்ரேம் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு இந்த 70 பார்த்தீங்கன்னா வந்து 0 ஆக்கி விட்ருங்க ஃபுல்லாக.
0 வச்சுருங்க. செகண்ட் கீப் வேல்யூ. ஃபஸ்ட் கீப் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு -0.9 வச்சுருங்க. ஓகேவா? ஸோ -0.9. ஸோ அப்படியே இருக்கட்டும். அதில் நீங்கள் எடுத்துருங்க. எந்த ஒரு வேல்யூமே சேஞ்ச் பண்ணணும்னா -0.9லே இருக்கட்டும். ஓகேவா? அடுத்து வந்து ரேடியஸ் வேல்யூ பார்த்தோன்னா ஸோ அப்படியே இருக்கட்டும். அப்படியே நீங்கள் விட்டுருங்க. ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ரென்த் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு இந்த 2 இடையில இந்த ஃபஸ்ட்டு கீப் சென்டர் இந்த மாதிரி வந்து சென்டரில் வச்சுட்டு இப்போ அந்த கிராப் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து சைடில் 3 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ திரும்பவும் 4 பாக்ஸ் இருக்குள்ளார அதில் வந்து அந்த செகண்ட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நான் எப்படி வைக்கிறேன்னு மட்டும் ஃபுல்லாக அந்த பாலை பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க. டக்குன்னு அந்த பால் எடுத்து கீழே வச்சுருங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இது மட்டும் பண்ணிடுங்க கரெக்டாக. ஓகேவா? அவ்வளோதான் நண்பா. வேறு எதுவுமே சேஞ்ச் வந்து கிடையாது. இப்போ நான் ப்ளே பண்ணுற அந்த எஃபெக்ட்டை நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஒரு பீட் ஆகும் அந்த இடத்துல, அதுக்கு தான் அது. ஓகேவா? இப்போ அகைன் அந்த டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து 3 ராம்ஸ் எல்லாம் வந்து கீபேர்மெண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இப்படில பார்த்துருப்பீங்க. அந்த டெக்ஸ்ட் வந்து சைடுலேருந்து வந்து திரும்ப வந்து சைடில் போய்ட்டு மறைஞ்சிரும். ஓகேவா? அது எப்படி பண்ணுறதான் பார்க்கலாம். இப்போ அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு 3 ராம்ஸ் எல்லாம் போய்ட்டு ஸோ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீபேர் முடியும் வந்து கீபேர்மெண்ட் ஆட் பண்ணியிருப்போம் 5 செகண்டில். அதில் ஒரு கீபேர்மெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ அகைன் அந்த ஃபஸ்ட்டு கீபேர் வந்து போயிட்டு இப்போ டெக்ஸ்ட் வந்து இந்த சைடு வந்து மறைச்சிருங்க. லெஃப்ட் சைடு இப்படி ஃபுல்லாக மறைச்சிருங்க. செகண்ட் கீபேர் வந்து அப்படியே இருக்கட்டும். அடுத்து அதே மாதிரி வந்து டெக்ஸ்ட்டுக்கு லாஸ்ட் தள்ளி ஒரு 5 செகண்டில் முடியாமல் வந்து கீபேர் ஆட் பண்ணியிருப்போம். அது மேலே ஆட் பண்ணுங்கள் ஒரு கீபேர். அடுத்து வந்து இன்னொரு கீபேர் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி இப்போ அந்த லாஸ்ட் கீபேர் வந்து டெக்ஸ்ட் வந்து சைடில் கொண்டு போயிருங்க இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ கரெக்டாக கொண்டு போயிருங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நண்பா. இப்போ இதை நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து வரும், ரைட் சைடு போய்ட்டு மறைஞ்சிரும். இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து ரொட்டேட் ஆகி வரும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேட் ஆக்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு அதோட டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பு, டெக்ஸ்ட்டோட 5 செகண்டு தள்ளி ஒரு கீப்பு, அது மேலேயே நீங்கள் ஆட் பண்ணிங்க முடியுங்க. ஆட் பண்ணிப்பேன் அது மேலே ஆட் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் கீப்பர் கொண்டு போய்ட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு -20 வச்சுங்க. செகண்ட் கீப்பர் வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும் 0ல். அடுத்து வந்து 3வது கீப்பரையும் அதில் ஆட் பண்ணிங்க. அது மேலே நீங்கள் ஆட் பண்ணிட்டு அடுத்து 4வது கீப்பர் அந்த இடத்த ஆட் பண்ணிங்க. அடுத்து வந்து 3வது கீப்பர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இருக்கட்டும் 0ல். 4வது கீப்பர் வேல்யூ பார்த்தீங்கன்னா -20 வச்சுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுங்க. -20 கரெக்டாக வச்சுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நண்பா. இப்போ நான் இதை வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நீங்கள். ஓகேவா? இப்போ அகைன் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் நம்ம வந்து ஒரு பாலை வந்து இணைக்காமல் விட்டாச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கீபர் சென்டருக்கு போயிடுமா, 2வது கீபர் நம்ம வந்து சென்டரில் வச்சுட்டு இப்போ அந்த கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த கருவை நான் எப்படி வைக்கணும்னா இந்த மாதிரி ஸோ கரெக்டாக வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். வேறு எதுவுமே இதில் பண்ண வேணாம். இந்த ஒரு 2 கீப்பர் சென்டராக இதை மட்டும் பண்ணிங்க. ஓகேவா? அவ்வளோதான் நண்பா. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இதை நீங்கள் எஃபெக்ட்டை நீங்கள் பாருங்கள். ஓகேவா? நின்று வரும். ஸோ நீங்கள் அந்த கருவை மட்டும் கொண்டாந்தீங்கன்னா நின்று ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நண்பா. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா மகன் ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 ஆட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்தா 3 எஃபெக்ட்டும் காப்பி ஆகிடும். இப்போ அடுத்த டெக்ஸ்ட்லாம் எடிட் பண்ணி வச்சிருப்பேன். அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 ஆட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்தா எஃபெக்ட் பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டும் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ எல்லாத்துக்குமே எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். பட் வந்து இந்த டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து அங்கே தான் வந்து ப்ளே ஆகும். அந்த டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்டு ரைட்டில் வந்து வராது. ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரு டெக்ஸ்ட் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து பாருங்கள் டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்டு ரைட்டில் வரும். என்ன மற்ற டெக்ஸ்ட்லாம் நம்ம வந்து பண்ணல. இந்த டெக்ஸ்ட்லாம் நீங்கள் தான் வந்து பண்ணணும். ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும். பார்க்க அந்த சென்டர்ஸை கிளிக் பண்ணிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு பக்ஸாஸை கிளிக் பண்ணி அதே மாதிரி அது மேலே வந்து கீப்பரையும் வந்து அட் பண்ணிங்க. அந்த மாதிரி நேரமாக கிளிக் பண்ணால் அது மேலே இந்த மாதிரி நீங்கள் அட் பண்ணிங்க. அட் பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். பொறுமையாக பண்ணுங்கள். நானுமே இப்படி தான் பண்ணேன். இந்த மாதிரி வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க. ஃபஸ்ட்டு கீப்பர் செகண்ட் கீப்பர் வந்து அப்படியே வந்து சென்டருக்கு. அடுத்து 3வது கீப்பர் அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து 4வது கீப்பருமே ரைட் சைடு இந்த மாதிரி மறைச்சிடுங்க இங்கிட்டு. ஓகேவா? வச்சுட்டு அதே மாதிரி இந்த ரொட்டேட் ஆக்ஷனை கிளிக் பண்ணிட்டு அது மேலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி கீப்பர் நட் பண்ணிங்க. 4 கீப்பரையும் நட் பண்ணிட்டு ஸோ ஃபஸ்ட்டு கீப்பர் பார்த்தீங்கன்னா -20 வச்சுங்க. ஃபஸ்ட் கீபோர்ட்லேருந்து -20 செகண்ட் கீபோர்டு வந்து அப்படியே நீங்கள் வந்து விட்டுருங்க. தேர்ட் அப்படியே விட்டுருங்க. அடுத்து வந்து 4த்தை கிளிக் பண்ணிட்டு இது வந்து -20. ஓகேவா? கரெக்டாக வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இதை மட்டும் இந்த மாதிரி பண்ணிங்க.
ஸோ அந்த பக்ஸாஸ் இது பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட்டு கீப் வந்து அந்த செகண்ட் கீப் இந்த மாதிரி இருந்து சென்டரில் வச்சுட்டு இப்போ இந்த கருவை மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி வச்சுருங்க கிட்டக்க, ஓகேவா. ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க, ஓகேவா. இந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டுமே பண்ணுற மாதிரி நம்ம பாருங்கள். இப்போ நான் இது இப்போ நான் பண்ணதை காமிக்கிறேன் பாருங்கள், ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து எஃபெக்ட் நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் வந்து 3 ராம்ஸ்லாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ரொட்டேட் ஆக்ஷனில் போயிட்டு இந்த இதிலே நீங்கள் வந்து கீப் ஆன் பண்ணணும். அந்த ரொட்டேட் ஆக்ஷனில் நீங்கள் வந்து கீப் வந்து ஆட் பண்ணி நான் சொன்னது மாதிரியே பண்ணணும், ஓகேவா. ஏன்னா நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. அந்த எஃபெக்ட்டை மட்டும் தான் நம்ம வந்து காப்பி பண்ணி அடுத்த டெக்ஸ்ட்லாம் வந்து பேஸ்ட் பண்ண முடியும். 3 ராம்ஸில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ண முடியாது. நம்ம ஒவ்வொரு டெக்ஸ்ட்லாம் வந்து பண்ணி தான் ஆகணும், ஓகேவா. இப்போ நான் ப்ளே பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், பார்க்கவே இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து வித்தியாசமாக டெக்ஸ்ட் அனிமேஷன் நானே வந்து கண்டுபிடிச்சி நானே உங்களுக்கு நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கேன், ஓகேவா. ஓகே நண்பா, அவ்வளோதான் நண்பா. இப்போ அடுத்து நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஓல்டு ஃபிலிம் டெம்ப்ளேட் தான். பக்கத்தில் இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தா அந்த டெம்ப்ளேட் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே டாட்டா கிளிக் பண்ணிட்டு ஃபீல் காம்பல்சரி கொடுத்தீங்கன்னா டெம்ப்ளேட் அந்த ஸ்கில் கரெக்டாக ஃபிட் ஆக அந்த பிளண்டில் போய்ட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா பிளாக் வந்து ரொம்ப ஆகிடும். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். அகைன் அந்த இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கேங் ஆகும் நண்பா, ஓகேவா. ஏன்னா நம்ம வந்து நிறையா எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம், டெம்ப்ளேட் ஆட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் வந்து கேங் ஆகும், ஓகேவா. வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ப்ரோ. ஸோ அந்த டெம்ப்ளேட் இருக்குல்ல, ஸோ அந்த டெம்ப்ளேட்டோட அந்த ஒப்பாசிட்டி கொஞ்சம் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். அந்த பிளண்டிங்கில் போய்ட்டு அந்த ஒப்பாசிட்டி மேலே பாருங்கள் 100 இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 56 இல்லைனா வந்து ஒரு 59 வச்சுக்கோங்க, ஓகேவா. உங்களோட ஒரு பண்ணலாம் வந்து ஒரு 60 வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா, இதை மட்டும் பண்ணிங்க. அப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இப்படியில் பார்த்துமே உங்களுக்கு வந்து ப்ளே ஆகுது. ஸோ ஓகேவா, உங்கள் அந்த வீடியோ வந்து கிடச்சிருக்கும். எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் பார்க்க போகிறோம். மேலே யாரம்பருக்கு வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்தா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனல் பிடிச்சதை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பாய்.